Hello friends, welcome to English படிக்க ஆசையா சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படினா ஆல்ரெடி நம்ம வந்து வவல் டயகிராஃப் வந்து பார்த்திருப்போம். வவல் டயகிராஃப் அப்படினா என்னன்னா ரெண்டு வவல் எழுத்துக்கள் சேர்ந்து புதுசா ஒரு ஒலி கொடுக்க கூடியது தான் இந்த டயகிராஃப் அப்படினு சொல்லுவோம். அதுல ரெண்டு வவல் லெட்டர்ஸ் சேர்ந்திருக்கிறதா ஆல்ரெடி நம்ம என்னென்ன காம்பினேஷன் அதுக்கு என்னென்ன சவுண்ட் வரும் அப்படின்றத பத்தி டீடைலா வந்து வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். சோ நீங்க இன்னும் அந்த லெசனை பார்க்கலனா பாத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு வவல் டயகிராஃப் முக்கியமோ அதே அளவுக்கு நமக்கு கான்சனன்ட் டயகிராஃபும் முக்கியம். ஏன்னா ரெண்டு கான்சனன்ட் எழுத்துக்கள் சேரும்போது புதுசாக ஒரு சவுண்டு நம்ம வந்து சொல்லணும். ஸோ அந்த ரெண்டு கான்சனன்ட்டுக்கும் தனித்தனி சவுண்டு வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி என்ன கான்சனன்ட் டயகிராஃப்ஸ் இருக்குது, ஸோ அதோட சவுண்டு என்ன, வார்த்தைகள் அதை எப்படி படிக்கிறது, அதை தான் இன்றைக்கான லெசனில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் படிக்க எழுதுறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நம்ம இதுக்கு முன்னாடியும் ஷேர் பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறமும் ஷேர் ஆகும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த லெசன் பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கான்சனன்ட் டயகிராஃபை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பிகினிங் டயகிராஃப், அதாவது ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய இந்த டயகிராஃபு, அதுக்கப்புறம் வார்த்தையோட கடைசியில் வர்றது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்சனன்ட் எழுத்துக்கள் சேர்ந்து உங்களுக்கு ஒரு சவுண்ட் வந்து கொடுக்கும். இதை தான் நீங்கள் அந்த வேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். படிக்கும் போதும் சரி எழுதும் போதும் சரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பிகினிங்கில் வரக்கூடிய டயகிராஃப் என்னென்ன, அதோட சவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் WH சேர்ந்து வரும்போது உங்களுக்கு இவ் அப்படிங்கிற மாதிரியான சவுண்டு வந்து வரும். இதை எப்படி நம்ம வார்த்தைகளில் படிக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங்கில் தான் வந்து வரும். இப்போ WHக்கு நம்ம என்ன சவுண்ட் பார்த்தோம், இவ் அப்படிங்கிற சவுண்ட் பார்த்தோம் இல்லையா. இந்த இவ் அப்படிங்கிற சவுண்டு இங்கே ஐக்கு வந்து ஈங்கிற சவுண்டு. ஓகே, ஸோ யூ ப்ளஸ் இ வந்து நம்ம எப்படி படிக்கணும், யூ கூட்டல் இ, தமிழில் படிப்போம் இல்லையா, எழுத்து கூட்டி ரெண்டு உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்த்து உயிர்மை உச்சரிப்பாக படிப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். யூ கூட்டல் இ வந்து வி அப்படின்ற சவுண்டில் நீங்கள் படிப்பீங்க. வி, பியோட சவுண்டு எப்பு, அப்போ இதை எப்படி படிக்கணும்னா விப், விப். ஓகே, அதே மாதிரி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் WH, இதோட சவுண்டு யுவ் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி வவல் டயகிராஃபில் நம்ம ரெண்டு ஈ சேர்ந்து வந்துச்சுன்னா என்ன சவுண்டுன்னு பார்த்தோம் இல்லையா, அதோட சவுண்டு என்னது, ஈங்கிற சவுண்டு. அப்போ யூ கூட்டல் ஈ என்ன ஆகும்னா வீங்கிற சவுண்டு வரும். எல்லோட சவுண்டு என்னது, எல், வீல், வீல். ஸோ அடுத்தது பாருங்க, இதுக்கு முன்னாடி லெசனில் நம்ம வந்து லாங் சவுண்டுக்கான பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு லெசன் பார்க்குறதுமே அடுத்தடுத்த லெசன்ஸில் நம்ம வந்து அதை ரெஃபர் பண்ணணும், அதாவது ரீகால் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள், இந்த ரெண்டு ஈ வந்து அந்த ரெண்டு வவல் சேர்ந்து வரக்கூடியதோட டயகிராஃபோட சவுண்டு வந்து வருதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லாங் வவல் சவுண்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயே உங்களுக்கு ரெண்டு ஈ பார்த்தீங்கன்னா ஈங்கிற சவுண்டு வந்து வரும், அதை சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்த்துருப்போம் லாங் சவுண்டில் A-ஈன்னு சொல்லி ஒரு ரூல் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து லாங் ஏங்கிற சவுண்டு வந்து வரும்னு சொல்லியிருப்பேன். இந்த கேப்பில் எந்த கான்சனன்ட் வேணாலும் வரலாம், அதை நம்ம என்ன சவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஏங்கிற சவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதை ஏன் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இங்கே வந்து பாருங்கள், இந்த வேர்டை நம்ம படிக்கும்போது WHக்கு என்ன சவுண்டு, இவ்வுன்ற சவுண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே ALEன்னு வந்திருக்கு. ஸோ இந்த ரூல் வந்து பார்த்திங்கன்னா என்ன சவுண்டு கொடுக்கணும் அப்படின்னா ஏக்கும் ஈக்கும் சேர்த்து ஏங்கிற சவுண்ட் கொடுக்கணும். லாஸ்ட்டில் வந்து இந்த எல்லோட சவுண்டு இல்லைன்னு சொல்லி படிக்கணும். ஸோ இந்த வார்த்தையை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா வேல், யூ ஏ வேல், வேல் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது இது வந்து யூ, இங்கே ஏக்கு வந்து ஆங்கிற சவுண்டு வாட், வட், வட் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். இங்கே ஏ வந்து ஷார்ட் சவுண்டில் நமக்கு வந்து வந்திருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க, WH அப்படிங்கிறதுக்கு என்ன சவுண்டு வருது, யூ அப்படிங்கிற சவுண்டு வந்து வருது. ஸோ இப்போ வந்து WR வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரோட சவுண்டு தான் வந்து வரும். ஓகே, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூங்கிறது சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஆரோட சவுண்டு தான் வரும். ஆனால் எழுதும்போது நம்ம வந்து இந்த டபிள்யூவும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி தான் எழுதணும். ஸோ இர் அப்படின்ற மாதிரிலாம் சவுண்ட் வராது, ஆரோட சவுண்டு இருன்னு சொல்லி தான் வரும். இப்போ இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா ஆங், ராங், ரா, ராங். NGக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சவுண்டு வரும் அப்படின்னா இங்கு அப்படிங்கிற மாதிரி சவுண்டு வந்து வரும். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்து வரும்போது NGக்கு இங் அப்படிங்கிற சவுண்டு வந்து இருக்குது. அப்போ ராங்.
அதே மாதிரி ஐட் ரைட். ஸோ இங்கேயும் வந்து பாருங்கள் ஐ இருக்கு. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா அதே பேட்டர்ன் தான். ஸோ ஐ டேஷ் இ இந்த பேட்டர்ன் தான். இடையில வந்து டி வந்திருக்கு. அப்போ ஐ டேஷ் இக்கு வரும்போது என்ன சவுண்ட் கொடுக்கணும்? ஐங்கிற சவுண்ட் கொடுக்கணும். டீயோட சவுண்டு இட்டு. அப்போது ஐ ரை இட் ரைட். அதே மாதிரி ரேப் ரேப். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிகே வந்திருக்கு இல்லையா. ஸோ இதுவுமே வந்து இந்த டயக்ராஃபில் நம்ம படிப்போம். இதோட சவுண்டு வந்து இக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து வரும். ரேக் ரேக் அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஸோ ரெண்டாவது சவுண்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா கியூ யூவும். ஸோ இது நிறைய வார்த்தைகளை இந்த கியூவோட யூ சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் வந்து வரும். இது வந்து எப்படி நம்ம படிப்போம்னா இவ் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு வரும். இதில் இந்த இவ்வோட சவுண்டு வந்து சைலண்ட்டாக வர மாதிரி இருக்கும். வரும், ஆனால் நமக்கு ரொம்ப அழுத்தமாக அதை நம்ம சொல்ல மாட்டோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குவிக் குயிக் குயிக். ஸோ இது வந்து குவிக் அப்படின்னு நம்ம படிக்க மாட்டோம். குயிக் குயிக். ஸோ இங்கே வந்து வி அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான் சவுண்டு வந்து வரும் உங்களுக்கு. ஸோ குயிக் அப்படின்னு சொல்லி படிப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது குவைட் ஐ. ஸோ ஐக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லாங் சவுண்டோட பேட்டர்னில். உங்களுக்கு ஐ வரும்போது என்ன வரும்? ஐங்கிற சவுண்டு வந்து வரும்னு சொல்லி பார்த்துருந்தோம். இங்கேயும் வந்திருக்கு பாருங்கள் குவைட். அதே மாதிரி குயின். ஸோ ரெண்டு வந்துச்சுன்னா லாங் சவுண்டில் ஈன்ற சவுண்டு வரும்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது இது வந்து எப்படி படிக்கணும்னா குயின். அதே மாதிரி குவில்ட் குவில்ட். ஓகே. ஸோ இந்த 3 எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய டயக்ராஃப் உங்களுக்கு. அடுத்ததாக இருக்கக்கூடிய டயக்ராஃப் வந்து பார்த்தோன்னா பிகினிங் டயக்ராஃப் பொறுத்த வரைக்கும் கேயும் எண்ணும். ஸோ கேஎன் வரும்போது இங்கே வந்து எண்ணுக்கு மட்டும்தான் நம்ம இன்னுன்ற சவுண்டு கொடுப்போம். கே வந்து சைலண்ட்டாக தான் வந்து வரும். டபிள்யூக்கும் ஆருக்கும் பார்த்தோம் இல்லையா. டபிள்யூ வந்து சைலண்ட், ஆரோட சவுண்டு தான் யூஸ் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி தான் இங்கே கே எண்ணு வரும்போது என்னோட சவுண்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். கே வந்து சைலண்ட்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். இது வந்து நவ் இன் அவு. ஓடபிள்யூக்கு வந்து அவுன்ற சவுண்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அடுத்தது நாக் ஆக் நாக் நிட் நோ. ஸோ இதில் எல்லாமே வந்து நம்ம என்னென்னா கே என்னன்னு வந்துச்சுனாலும் நம்ம வந்து என்னோட சவுண்டு தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது ஸ்டார்டிங் டயக்ராஃப் பிகினிங் டயக்ராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச். ஸோ இதோட சவுண்டுன்னு பார்த்தோன்னா ஆல்டர்னேட்டிவ் வந்து எஃப்போட சவுண்டு வரும். அதாவது எஃப்க்கு வந்து இஃப்ன்ற சவுண்டு கொடுப்போம் இல்லையா. அந்த இஃப்ங்கிற சவுண்டை இந்த பிஹெச்சுக்கும் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஃப் ஆன் ஃபோன். ஸோ இங்கே ஓ டேஷ் இ ரூல் வந்திருக்கு. அப்போது ஓங்கிற சவுண்டு வரும் இல்லையா ஃபோன். அதே மாதிரி ஃபோட்டோ 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 ஃபோனிக்ஸ் ஃபோனிக்ஸ். இஃப் ஏஸ் ஃபேஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஏ டேஷ் ரூல் வந்து வந்திருக்கு. ஏ இஸ் ஃபேஸ் ஃபேஸ். ஸோ எஃப்போட சவுண்டு வந்து பார்த்தோன்னா பிஹெச்சுக்கு நம்ம வந்து கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ பிஹெச்க்கு என்ன சவுண்டு வரும்? இஃப்ன்ற சவுண்டு வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே பிகினிங் டயக்ராஃப் உங்களுக்கு. அடுத்ததான் நம்ம வந்து எண்டிங்கில் வரக்கூடிய டயக்ராஃப் வந்து பார்க்கலாம். இது வந்து வார்த்தையோட கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச். ஸோ இதோட சவுண்டு வந்து நமக்கு என்ன சவுண்டுனா இச்சுங்கிற சவுண்டு வந்து வரும். ஸோ எப்படி வரும் அப்படின்னா ஆச் வாட்ச் வா இச் இட் இச்சுங்கிற சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இச் வாட்ச். அதே மாதிரி இக்கு ஆ கே இச் கேட்ச். இல் ஆ லா லன் இச் லன்ச். இப் இ பி இச் பீச். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். ஈயும் ஏயும் சேர்ந்து என்ன சவுண்டு வரும் உங்களுக்கு? ஈங்கிற சவுண்டு வந்து வரும் இல்லையா. ஸோ அப்போது பீச். சிஹெச்சுக்கு என்ன வரும் சவுண்டு? இச்சு அப்படிங்கிற சவுண்டு வந்து வரும். அதுக்கு அடுத்தது சிகே. ஸோ இதுக்கு வந்து என்ன சவுண்ட் கொடுக்கணும்னா இக்கு அப்படிங்கிற சவுண்ட் வந்து கொடுக்கணும். எக்ஸாம்பிள் இஸ் இ சி இக் சிக் இப் ஆக் பேக் டு ஆ டா இக் டக் ஏ நே இக் நெக். ஸோ இங்கே எல்லாமே சிகேக்கு என்ன சவுண்ட் கொடுக்கணும்? நீங்கள் இக்கு அப்படிங்கிற சவுண்ட் வந்து கொடுக்கணும். அடுத்தது டிஜிஇ. ஸோ இதோட சவுண்ட் எப்படி வரும்னா இட்ஜு இட்டு. அடுத்தது இட்ஜு அப்படிங்கிற சவுண்ட் வந்து வரும். எக்ஸாம்பிள் பிரிட்ஜ் இட்ஜு பிரிட்ஜ். ஸ்லட்ஜ் பிரிட்ஜ் ஃப்ரிட்ஜ். ஓகே. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்டு இட்ஜு இட்ஜ் இக் இச்.
ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய வேர்ட்ஸ் வரும், எழுதும் போதும் சரி உங்களுக்கு படிக்கும் போதும் இந்த டயக்ராஃப்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடிய டயக்ராஃப் பார்த்தீங்கன்னா என்னும் ஜியும். ஸோ இது வந்து இங் அப்படின்ற மாதிரி சவுண்டில் முடியும். இங், சாங், ராங். ஸோ முன்னாடி பார்த்தோம் இல்லையா WR, இதுக்கு வந்து ஆரோட சவுண்ட் மட்டும் தான் வரும். ராங், பிங், லாங். ஸோ இங்கே என்ன சவுண்டு வருதுன்னா NGக்கு இங் அப்படிங்கிற சவுண்ட் வந்து வரும். அடுத்தது இஷ், DE, டி, இஷ், டிஷ். SHக்கு என்ன சவுண்டு இஷ். வாஷ், ப்ரஷ், ப்ர் அஷ், ப்ரஷ். ஃப்ளஷ், ஃபுல் அஷ், ஃப்ளஷ். ஸோ SHக்கு என்ன வரும் இஷ் அப்படிங்கிற சவுண்டு வந்து வரும். ஸோ இதுதான் 2 letters டயக்ராஃப், அதாவது 2 கான்சனன்ட் எழுத்துக்கள் சேர்ந்து வரக்கூடிய சவுண்டு. இதில் இன்னும் கூட ஒரு சில சவுண்ட்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், பட் பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட்ஸ் வந்து இதுதான் உங்களுக்கு. இப்போது CK என்னென்னா இக்கு, அதே மாதிரி CHக்கு என்னது இச், SHனா இஷ். இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் அதிகமாகவே நமக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து WR இர் அப்படிங்கிற சவுண்டு, WH கொஷின்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா இவ் அப்படிங்கிற சவுண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு இதுவும் நீங்கள் படிச்சுக்கணும், TH. ஸோ TH வந்துச்சுன்னா இத்து அப்படிங்கிற சவுண்டு வந்து வரும். எக்ஸாம்பிள் தேங்க், ஆங்க், தேங்க். அதே மாதிரி தே. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராஃபில் வந்து வரும். இது ஸ்டார்டிங் டயக்ராஃபாக வந்து TH இருக்குது, சில இடங்களில் நமக்கு லாஸ்ட்டில் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வேர்டில் டூத் அப்படின்னு சொல்கிறதுல லாஸ்ட்டில் கூட உங்களுக்கு இந்த இத்துன்ற சவுண்டு வந்து வரும். ஸோ இந்த டயக்ராஃப் எல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வார்த்தைகளை படிக்கும்போது ஒவ்வொரு கான்சனண்ட்டுக்கும் தனித்தனி சவுண்டு வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கும்போது அந்த வார்த்தையை நம்ம வந்து படிக்கிற விதமே தவறுதலாக இருக்கும். ஸோ அது வந்து ரூல் கிடையாது. ஸோ அதனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம ரீடிங்க்கு ரைட்டிங்க்கு வந்து இந்த சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்மளால் ஈஸியாக அந்த விஷயத்த பண்ணிட முடியும். ஸோ ரொம்ப கஷ்டம், படிக்க முடியாது, எழுத முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதோட பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எழுத்துக்களோட சவுண்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில ரூல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து படிக்க முடியும். அந்த படிக்கிற சவுண்டை வச்சே உங்களால் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய நீங்கள் வந்து மாதிரி சவுண்ட்ஸை வச்சு நிறைய வார்த்தைகள் எழுதி பாருங்களேன். ஸோ ரொம்ப ரொம்ப உங்களால் ஈஸியாக எழுத முடியும். இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த GH அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன் இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய இருக்குது, நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நம்ம டயக்ராஃப்னு சொல்ல முடியாது, பட் இதே தெரிஞ்சுக்கலாம். இந்த GHக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து எஃபோட சவுண்டு இருக்கும், இன்னொன்று வந்து இக்கு அப்படிங்கிற சவுண்டே வந்து இருக்கும். ஸோ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட், இதில் வந்து இக்கு அப்படின்ற சவுண்டில் வந்து வரும். இதுவே வந்து உங்களுக்கு லாஃப் அப்படிங்கிற வேர்டில் வந்து இந்த GHக்கு வந்து எஃப் அப்படின்ற சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இது ஜென்ரலாக நீங்கள் இப்போ நான் சொன்ன டயக்ராஃப் வந்து தெரிஞ்சுக்கோங்க, அதை சவுண்டு தெரிஞ்சுக்கோங்க. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகளை ரிப்பீட்டடாக ரீட் பண்ணுங்கள். ஸோ படிக்க படிக்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா தான் நம்மளால் ஈஸியாக வந்து இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங் பண்ண முடியும். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டீங்க, நீங்கள் ரீடிங்கில் அப்ளை பண்ணலை, ரைட்டிங்கில் அப்ளை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. ஸோ இன்றைக்கான லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இதில் எது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை நான் அடுத்தடுத்து வரக்கூடிய லெசன்ஸில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்க. நம்ம 30 days வீடியோஸ் கொடுத்துருக்கோம், இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.